ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த ஓய்வு நாள் ஆராதனையானது குறிப்பாக பெண்கள் ஐக்கிய ஞாயிறாகவும், குறிப்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை முதலாவது போதகர் குடும்பத்தின் சார்பாக நமது திருச்சபையின் அனைத்து மகளிர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த ஆராதனை முற்றிலும் குறிப்பாக நமது திருச்சபையின் பெண்கள் முற்றிலும் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். நாம் ஜெபத்தோடும் தியானத்தோடும் இருந்து நாம் ஆராதனையிலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது ஆராதனை நம்மத்திலே இருக்கிறதான லீதியால் பெண்கள் ஐக்கிய செக்ரட்டரி அம்மா அவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படி அன்பாய் அழைக்கிறேன். ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாகவும் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பாகவும் பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், கிறிஸ்துவ ஓய்வு நாள் பாடத்தை அனைத்து ஐக்கியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய ஜான்சி அம்மா ஆராதனை ஆரம்பத்தில் எழுப்பணும். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஓட்டப்பந்தயம் ஓடுகிறாய், நீ ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. இரக்கம் கிருபை நிறைந்ததான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே வந்து துதிக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. என் தேவன் நல்லவர், வல்லவர், போதுமானவரையா, இம்மானு வேறரையா, எபின் நேசரையா. அப்பா, நீர் எங்களை அழைத்து வந்தவர், உண்மையுள்ளவர் ராஜா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்பா, இந்த துதிகளிலே பிரியமாயிருக்கிற நல்ல தகப்பன் நீர் அல்லவோ ராஜா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் சுவாமி கர்த்தாவே. விசேஷமாக பெண்கள் ஞாயிறாகிய இந்த நாளிலே கூடி வந்து வரப்போகிற பிள்ளைகள், இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து குறித்த நேரத்திற்குள் கூட்டி வரப்போகிற தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ பிரசனத்தால் நிரப்பப்பட நீர் கிருபை செய்ய போகிற தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, சாலியமான ஸ்திரீகள் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே சுவாமி. அப்பா, நாங்கள் எஸ்தர் ராஜாத்தியை போல உபாசித்து ஜெபிக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கு நீர் கொடுக்க போகிற தெய்வமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அந்நாளை போல மனக்லேசம் உள்ள ஸ்திரீ ஆனாலும் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வீட்டை கட்டி இருக்கக்கூடிய நல்ல ஒரு மன பக்குவத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க போயிருந்தேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தெபோராளை போல பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பங்கை தரப்போயிருந்தேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெண்களையும் நீர் மரியாதை போல நடத்த போயிருந்தேன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியாக ஒவ்வொருவரும் உருவாக்கி எடுங்க ராஜா. அவர்கள் தங்களுடைய வீட்டை கட்டட்டும், சமுதாயத்திற்கு கட்டட்டும் சுவாமி. பணி செய்கிற இடங்களை ஆத்மாக்களை கட்டி எழுப்பட்டும் சுவாமி கர்த்தாவே. அப்பேற்பட்ட வல்லமைகளை கொடுங்க ராஜா. நீர் எங்களுடைய வீட்டின் தலைவராக இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பது போல பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய
தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிதலின் ஆவியினாலே தன்னுடைய கணவரை முடிசூட்ட விட பிள்ளைகளாக தன்னுடைய குடும்பத்துக்கு ராஜாதியாக அமைந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல நயனங்களை நீர் கொடுக்க போயிருந்தேக்காம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைகளை வந்து கருத்தில் ஒப்படைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து தாங்க. ஆரம்பம் முதல் முடிவு பிறகு உங்களுடைய தேவ பிரசனை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளட்டும் சுவாமி கர்த்தாவே. எல்லா உள்ளங்களிலும் பேசுங்க சுவாமி. எப்போது இருக்கிற கல்லான இதங்களை எடுத்து போட்டு சதையுள்ள புதிய இதயத்தை கொடுங்க சுவாமி கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படட்டும் சுவாமி கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் வீட்டின் அப்பத்தை ரசத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. மிச்சமீதி துணிக்கைகளை கொடுங்க சுவாமி கர்த்தாவே. அப்பா, பிள்ளைகள் ஒருபோதும் வீணான வார்த்தைகளை அகற்பாதவாறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பக்குவப்படுத்துங்க. எல்லாருக்கும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 14ஆம் பாட்டை பாடுவோம். 14 ஆத்மாவே என் முழு உடமே. நாள் வரை அன்பு வைத்தார்.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழப்படுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சன்னதி முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்கப் பண்ணுவான். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆயுதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணினீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமாயிருக்கிறார். நான் எழுதி தகப்பத்திற்கு போய், தகப்பனே, பாவத்துக்கு விரோதமாகவும் முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்திக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபுதவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை கொள்வதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுடைய இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏறுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோதனை செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடியிருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருந்தது. ஆகையால் இங்கே இருக்கிற ஞாபகம் சுத்த இதயத்தோடும் தாழ்வு சத்தத்தோடும் பரவ உபாசனையில் பாவ அறிக்கை செய்யப்படும். சபையார் யாவும் விழுங்கால் என்று நாம் பொதுவான பாவ அறிக்கை செய்யப்படுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன்ற ஆடுகளை போல நாங்களுடைய வழிகளுக்கு வழிகி அழிந்து போனோம். எங்கள் இறுதி யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விளங்கி நடந்தோம். உம்முடைய பக்த கருணைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவி, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நீர் வாழ்க்கை உள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்புதல்களில் அடிக்கடிகிற எங்கள் பொறுமையாயிரும். பாவத்தில் விட்டும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறங்குற பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவடி நாங்கள் தேவபக்தி நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபை செய்தருளும். ஆமென். பொதுவான ஜெபத்தை போதுமே இருப்பார். ஜெபிப்போம். வானது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த உயிர் நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே பெண்கள் ஐக்கிய நியாயமாய் அனுசரிக்க தேவனை பாராட்டின கிருபைகளை எண்ணி இரக்கங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறப்பு ஆராதனையின் மூலமாக தேவன் நீர் எங்களோடு இடைபெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைகள் அனைத்து ஆண்டவரே பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளிர்களை தேவனில் ஆசீர்வதியேன். புத்தி உள்ள ஸ்திரியாய் தன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஸ்திரியாய் காணப்படுகிறது. எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்போதும் சுவாமி தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து தேவன் நீர் படி நடத்தும்படியாக எஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயத்தை பார்த்து இந்த பிள்ளைகள் தேவையோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே உடைய முகத்தை பார்க்கிறார்களோ தேவன் நீர் பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற கருத்து ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ஆண்டவரே பதிலை தந்து இவருடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. அதன் மூலமாய் ரட்சிப்பின் அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் உம்மண்டை கிட்டி சேரவும் தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழிநடத்தும்படி ஆகிய மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் சுவாமி இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் எண்ணியும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து திருச்சபைகளிலும் ஆண்டுடைய கிரியைகள் ஆண்டுடைய வல்லமை ஆண்டவரே போதும் ஊழியங்களிலே காணப்படட்டும். அப்பா, தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம பேராயர், சென்னை பேராயர்,
பேராய கமிஷனர்கள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே பிள்ளைகளுக்கு வைக்கிற அனைத்து முயற்சிகளிலும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். மனிதனுடைய முகத்தை அல்லப்பா, உங்களுடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே ஊழியத்தை உண்மை முத்துவமாய் செய்து நிறைவேற்ற தேவன் நீர் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். தந்தை பேராயர் மூலமாய் வைக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் உங்களுடைய ஊழியங்கள் காணப்பட தேவன் நீர் கிருபை வரங்களை தாங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே உங்களுடைய திருச்சபைக்காய் சொல்கிறோம். திருச்சபைகள் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் தனித்தனியாய் பேர் பேராய் நினைக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை தேவனீர் ஆசீர்வதிங்க, பிள்ளை தேவைகளை சந்திங்க. பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் நல்ல பரலோக ஞான வரங்களை தாங்க. தேர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அவருடைய அரசாங்க தேர்வை சந்தித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவன் நீர் நல்ல முறையிலே பிள்ளைகளை அவருடைய தேர்வுகளை சந்திக்கவும் முதன்மையான மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் தேவனின் கிருபை செய்யுங்கப்பா. இந்த இயற்கையின் மாற்றங்களினாலே உஷ்ணத்தினாலே பிள்ளைய சரீரங்களில் எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு தேவன் நீர் காத்து வழி நடத்தபடியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா பலவீனமான அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் போதுமானவராயிருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்கப்பட்ட பணிகளை உண்மை முத்தமாய் செய்து ஆண்டவரே உயர்வுகளை தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனின் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து பிள்ளை வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகள் தன்னுடைய தனி வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாய்க்கட்டு அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனின் கூட இருங்க சுவாமி. ஆண்டவரே திருமணத்திலே தேவன் நீர் ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை ஏற்படுத்துகிற கர்த்தர் தேவன் நீர் திருமண வாழ்வை தேவனீர் ஆசீர்வதித்து தரும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். கடந்த நாளில் இல்லற வாழ்க்கையில் இணைந்து ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பத்தை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் கரம் உங்களுடைய வழிநடத்தலின் கரம் பிள்ளை வாழ்விலே காணப்படட்டும் சுவாமி. இப்போதும் அப்பா இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து தேவன் நீர் எங்களோடு இடைப்படும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையில் அனைத்து சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த கர்த்தர் பிள்ளை வாழ்விலே தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைகளை குழந்தைகளை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதுமானவரை தொடர்ந்து இந்த ஆராதனை மூலமாய் தேவன் நீர் வெளிப்படுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவனி தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்துக் கொண்டு வரும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். மீதியான நேரத்தை இந்த பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அனற்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீர்வையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் கொண்டதே. ஆமென். உட்காருவோம். முதலாம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. முதலாம் வேத பாடம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 31 1 12 முடியும். ராஜாவாகிய வேலமும் வேலுக்கடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லேம்பு வேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லோருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. உன்
வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல, நன்மையை செய்கிறாள். யாரும் எழுந்திருந்து மாறி மாறி வாசிக்கக்கூடிய சங்கீதம் 23 வசனங்கள் 1 முதல் 11 முடிய மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட போது சங்கீதம் 29 21 மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தரே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவர்கள் செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துக்குரிய செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமை உள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமுள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவர்களை கண்ணுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீரியனின் காடாத கண்ணுக்குட்டிகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாரிகளை விளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதனை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் திருவுறுத்தியிருந்தார். ஒன்றிப்பிராந்தின் காலத்தில் பாடுபட்டு சிறையாரை என்று மறுத்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரில் எழுந்தார். பரமத்தில் ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசித்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கு வீரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை சுவாசிக்கிறேன். பொதுவாய்ந்த பரிசுத்தவையும் பரிசுத்தவர்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று சுவாசிக்கிறேன். ஆமென். 2ஆம் வேதபாடம் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடு பகுதி மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 முடிய. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 28வது வசனம் முடிய. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் முடிய. அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான்.
அவர் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவர் 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் வாசித்து பின்னாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர ஜெபம். பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கத்தடத்தில் நன்மை பெற்ற பிள்ளைகள் யாராவது இருப்பினால் இல்லத்தடிக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். போதகர் பேசி ஜெபம் ஏறெடுப்பார்கள். பாடல் எண் 263 பாடல் எண் பாடும். இந்த வாரம் 2 நாட்கள் திருமண நாட்கள் அனுசரிக்கிற பிள்ளைகள் யாரும் இல்லை. கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகள் நீங்கள் முன்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்பு குறிப்பாக இல்லற வாழ்க்கையில் இணைந்த பிள்ளைகளை தனியாக அழைக்கிறேன். ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான அந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த பல நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை தனிமை போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்திலே தேவ நீர் எங்களை அழைத்து வந்து
உம்முடைய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுத்தித்திருந்த தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தபடியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்போது இல்லற வாழ்க்கையில் இணைந்த பிள்ளைகள் பாடல் பாடும் பொழுது முன்பாக வரும் பொழுது வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கடந்த நாளிலே இல்லற வாழ்க்கையில் இணைந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் வைத்திருக்கிற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் நீர் அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவனை செய்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்க சுவாமி. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை தேவனீர் வாய்க்க செய்யுங்க. உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து தொடர்ந்து பிள்ளை வாழ்வை மேன்மை உள்ளதாய் மாற்றி சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதமாய் காணப்பட தேவனின் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழிநடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் அப்பா உங்களுடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் உங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மங்கள நித்திய மங்களி மங்கள முத்தியும் நாதரும் நீ மங்கள நித்திய மங்களமி மங்கள முத்தியும் நாதரும் ஏங்கள் துங்கவனி ஏங்கள் துங்கவனி
பாடும். பாடல் எண் 392. இப்ப நம்ம துதியின் வேலைக்காக வந்திருக்கின்றோம். அதற்கு முன்னாடி பெண்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள். பாடல் முடிந்தவுடனே வசந்தம்மா ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதற்கு முன்னாடி பைபிளில் ஒரு பெண்களுடைய சில வார்த்தைகளை நான் வாசிக்க கேட்போம். ஏவாள் முதல் பெண், அவள் தீவுள்ளவர்களுக்கெல்லாம் தாய். மரியாள் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவகுமாரன் இயேசுவை பெற்றெடுத்தவள். கீழ்ப்படிதலை விடவில்லை கற்றுக்கொள்ள முடியும். மிரியா மோசேயின் சகோதரி, தேவனை துதித்து தம்புரு வாசித்து நடனம் செய்த பெண் தீர்க்கதரிசி. ரூத் இயேசுவின் வம்ச வரலாற்றில் வரும் அந்நிய தேசத்து பெண், தன் மாமியாருக்கு விசுவாசமாக இருந்தாள். தெபோராள் இஸ்ரவேலை வழிநடத்திய பெண், நியாயாதிபதி, தலைமை பண்புமிக்க பெண். சாராள் ஆபிரகாமின் மனைவி, தன் முதிர் வயதிலும் ஈசாக்கை பெற்றாள். அன்னாள் மலடியாயிருந்து கர்த்தர் கிருபையால் சாமுவேல் என்னும் பெரிய தீர்க்கதரிசியை பெற்றவள். ஜெபத்துக்கு இருக்கும் வல்லமையை இவர்கள் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். எஸ்தர் யூதகுலம் காக்கப்பட்ட உபவாசம் செய்ய திரைப்படி நின்ற பெண், தைரியமும் உண்மையும் உள்ள குணசாலி. பிரிஸ்கில்லா ஆக்கிலாவின் மனைவி, ஆர்வகால கிறிஸ்தவர்களின் மத்தியில் போதகம் பண்ணின ஊழியர், அப்போஸ்தலருக்கு உதவியாக இருந்தவர். இன்று நாம் பெண்களின் முக்கியத்துவம் ஒரு வாசத்தை நாம் கேட்கிறோம். இன்று உலகில் மகளிர் தினத்தில் நாங்கள் ஆசிரிக்கிறோம். பெண்கள் முக்கியமானவர்கள். இன்றைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. இல்லாத சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டில், சொந்த வீட்டில், வேலையில், எல்லா இடத்திலும் வாழும் பெண்கள் தேவையான காரியத்தை சமைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை அன்பு வைத்திருக்கிறவர். அவருடைய பெண்களாக சிருஷ்டித்ததுக்கு நாம் பேர் பெற்றவர்களாக இருக்கிறோம். பெண்களால் தான் ஒரு குடும்பம் கட்டப்படும். லூக்கா 1:28 சிறுமை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நாம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால், கர்த்தர் நம்மோடு கூறியிருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், நாம் வாக்கியவதிகளாக இருப்போம். பெண்ணாக சிருஷ்டிக்கே ஸ்தோத்திரம். பெண்கள் அனைவரும் முன்பாக சிறப்பு பாடல் பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.